நுருளாளி அவன்தாள் பணிந்து. இன்றைய தினம் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரை பத்தி நம்ம பார்க்க போறோம். தலையெழுத்த மாற்றக்கூடியவர் திருச்செந்தூர் முருகர். அருணகிரிநாதர் அதிகமான திருப்புகழ் பாடிய ஸ்தலம் இந்த ஸ்தலம். இது ஒரு குரு ஸ்தலம். மகா கந்தசஷ்டி திருவிழா நடைபெறக்கூடிய ஸ்தலம். இது மாதிரி இன்னும் நிறைய தகவலை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா இன்னைக்கு நம்ம அந்த கோயில் உருவாக காரணமாக இருந்த 5 ஆண்டிகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவங்க யாருன்னா காசி சுவாமிகள், மௌன சுவாமிகள், ஆறுமுக சுவாமிகள், வள்ளி நாயக சுவாமிகள், தேசிகமூர்த்தி சுவாமிகள். இவங்க கோயிலுக்காக திருப்பணி ஆற்றுறாங்க. மண்டபம் மற்றும் கோபுர வேலைகளை தொடங்குறதுக்கான பணியில ஈடுபடுறாங்க. குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது அந்த கோயில் வேலை செய்யறதுக்கு அவங்க கையில காசு இல்ல. தேசிகமூர்த்தி சுவாமிகள் முருகனை நோக்கி வேண்டுறாரு. முருகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, பன்னீர் இலையில விபூதிய மடிச்சு வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்க கூலியா கொடுங்க. அதை விநாயகர் கோயில் தாண்டி விரிச்சு பார்க்கும் பொழுது அன்னன்னைக்கு அவங்க செஞ்சதுக்கான வேலைக்கான கூலி அதுல இருக்கும் அப்படின்றாரு. இதை தொடர்ந்து சுவாமிகளும் செஞ்சுட்டே வராங்க. ஒரு நாள் அப்படி பார்க்கும் பொழுது அதுல வெறும் விபூதி மட்டும்தான் இருக்கு. அவங்களுக்கான கூலி இல்ல. உடனே திரும்ப தேசிகமூர்த்தி சுவாமிகள் வந்து முருகர்கிட்ட கேட்கிறாரு, என்ன முருகா இப்படி ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி. அப்போ முருகன் வந்து காயல்குடியில இருக்க சீதக்காதி வள்ளல் கிட்ட போய் நீ திருப்பணிக்கு பணம் கேளு, உதவி பண்ணுவார் அப்படின்றாங்க. இவங்களும் போய் கேட்கும் பொழுது சீதக்காதி வள்ளல் அங்க ஒரு மூட்டை உப்பு இருக்கு, நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. சுவாமிகளுக்கு ஒன்றும் புரியல, நம்ம பணம் கேட்டா ஒரு உப்பை கொடுக்குறாரேன்னு சொல்லி. அப்ப சீதக்காதி வள்ளல் சொல்றாரு, நீங்க இதை திருச்செந்தூர்ல போய் ஓபன் பண்ணி பாருங்க அப்படின்றாரு. அதே மாதிரி அவங்களே எடுத்துட்டு வராங்க. திருச்செந்தூர்ல வச்சு அந்த மூட்டையை பிரிச்சு பார்க்கும் பொழுது அது உப்பா இல்ல, ஃபுல்லா தங்க காசா இருக்கு. அந்த காசை வித்து கோயிலோட திருப்பணிய நிறைவு செய்யறாங்க. இது மாதிரி ஆண்டிகள் வந்து அந்த கோயிலுக்காக ஆற்றிய தொன்று வந்து அளப்பரியது. ஆனா நம்ம போனோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை கடல்ல குளிச்சுட்டு நாளிக்கிணறுல குளிச்சுட்டு நேர போய் முருகனை மட்டும் பார்த்துட்டு வள்ளி குகையை பார்த்துட்டு நம்ம வந்துடுறோம். அந்த கோயிலோட வரலாறு தெரிஞ்சு அதுக்காக வேலை செஞ்சவங்களையும் தொண்டு ஆற்றுறவங்களையும் நம்ம கும்பிடும் பொழுது பலன் அதிகம். கோயில் கடற்கரை பக்கத்திலேயே இந்த காசி சுவாமிகள், மௌன சுவாமிகள், ஆறுமுக சுவாமிகளோட ஜீவ சமாதி இருக்கு. நம்ம எப்போ திருச்செந்தூர் போனாலும் ஃபர்ஸ்ட் வந்து நாளிக்கிணறுல குளிக்கணும், அப்புறம் கடல்ல குளிக்கணும், அதுக்கப்புறம் விநாயகரை கும்பிட்டுட்டு இந்த 3 சித்தர்களோட ஜீவ சமாதிக்கு போய் கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம திருச்செந்தூர் முருகனையே பார்க்க போகணும். இதுதான் வந்து வழிபாட்டு முறையா பெரியோர்கள் சொல்றாங்க. இனிமேல் நீங்க போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சு நீங்க பாருங்க. முருகனோட அருளும் சித்தர்களோட அருளும் நமக்கு சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கும். முருகருக்கு கரோகரா, கந்தனுக்கு கரோகரா, குருவடி சரணம், திருவடி சரணம்.